பொங்கல் கரும்பை வச்சு அல்வா அழகாக நம்ம செஞ்சுருக்கோம். இது நல்லா 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா சுவையாக அல்வா. இது நம்ம எப்படி செய்வோன்னு பார்ப்போம். கரும்பு அல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 3 துண்டு கரும்பை தொளி சீவி நல்லா கழுவி தொளி சீவி துண்டு துண்டாக வெட்டியிருக்கோம். நம்ம இதை மிக்ஸி சாரில் போட்டு நல்ல பிறுபிறுன்னு அதில் திரிக்கணும். இப்போ நல்ல பிறுபிறுன்னு கரும்பு வந்துடுச்சு. இதுக்கு 1 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றி சாறு எடுத்தால் தான் சாறு வரும். நல்லா அமுக்கி விட்டால் சாறு வெளியே வந்துடும். இந்த சாறு வந்துடுது. நல்லா சக்கையாக வடிகட்டியாச்சு. இந்த சக்கை நமக்கு இன்னும் தேவையில்லை. பாதி கரும்பு சாறு நம்ம எந்த பாத்திரத்தில் கிண்டுறோமோ அதில் கொஞ்சம் சாறை ஊற்றிட்டு மீதி சாறில் நம்ம கோதுமை மாவு ஒரு 200 மில்லி மதி அதை அப்படி கலக்கிக்கணும். அந்த கரும்பு சாறில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மாவை கரைச்சதை விடாமல் அப்படி கிண்டிக்கிட்டே வரும். இது 1 கப்புக்கு வெல்லம் நாட்டு சர்க்கரை நம்ம போடுறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய்யும் போட்டு கிளறும். இந்த சேஸில் நம்ம அண்டிப்பருப்பை நெய்யில் வறுத்து போடணும். அல்வா ரெடியாகிடுச்சு. முக்கால்வாசி நல்லா இறுகி வந்துட்டு ஆறுனா பிறகு கொஞ்சம் நல்லா எரியும்.